அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, சில பேர் வீட்டில் இந்த ஃபேன் ஹூக் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அதே போல் வந்து வச்சுருந்தாலும் தப்பாக வச்சுட்ருப்பாங்க, கரெக்டான இடத்துல இருக்காது. அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபேன் ஹூக்கை மாட்டி நீங்கள் வந்து ஃபேன் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹூக் வந்து பாம்பே ஹூக்குன்னு சொல்லுவாங்க, ஃபேன் ஹூக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் அடிக்கிறப்ப வந்து எப்படி அடிக்கணுன்றத இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், நீங்கள் முழுவதும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரில்லிங் மிஷினுடைய ஹோல்ஸ் வந்து கரெக்டான பிட்டு போட்டு அடிக்கணும். ஏன்னா சில ஹூக்குக்கு சைஸ் வந்து மாறும், 14, 16 அது போல் வந்து சைஸ் வந்து மாறும். அதுக்கேற்றாப்போல் பிட்டு போட்டு நீங்கள் அடிங்க. ஹோல்ஸ் வந்து பெருசாகவும் ஆகிடக்கூடாது, சின்னதாகவும் ஆகிடக்கூடாது, கரெக்டான சைஸில் இருக்கணும். இந்த ஹூக்கு வந்து ஹோல்ஸில் அடிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் டைட் வச்சுக்கோங்க, கையில் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோல்ஸில் போட்டு அடிங்க. எதுக்காகனா அந்த ஹோல்ஸில் போட்டு அடிக்கிறப்போ மேலே இருக்கிற ஒரு நட்டு ஒன்று இருக்கும், அந்த நட்டு நான் ஆகிடும்னா லூஸ் ஆகி இது கீழே இருக்கிறது வந்து கழட்டி கீழே விழுந்துடும். அதனால் வந்து திருப்பி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் டைட் வச்சுட்டு, ரொம்ப டைட் வச்சிடாதீங்க, சும்மா டைட் வச்சுட்டு அப்புறம் அந்த ஹோல்ஸில் போட்டு அடிங்க. அடித்ததுக்கப்புறம் இந்த மேலே ஒரு நட்டு இருக்கும், அது ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி வந்து வெற்றும் போட்டு டைட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஸ்பேனர் எடுத்துகிட்டு போல், அதனால் வெற்றும் போட்டு டைட் பண்ணோம். உங்களுக்கு வந்து டைட்டு வந்து கரெக்டாக தெரியும். ரொம்பவும் டைட் பண்ணுறாதீங்க, கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு டைட் தெரியும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டைட் வச்சுங்க. அதே போல் வந்து நீங்கள் எம்சில் போட்டும் வந்து நீங்கள் வந்து இந்த ஹூக்கை வந்து நீங்கள் அடிக்கலாம். அடித்ததுக்கப்புறம் அந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து எம்சிலும் போட்டுக்கலாம், இல்லை ஒயிட் சிமெண்ட் போட்டால் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கும். முக்கியமாக ஹோல்ஸ் போடுறீங்களே ட்ரில்லிங் மிஷினில், அதோடைய ஆழம் வந்து கரெக்டாக அந்த ஹூக் அளவு இருக்கணும். நீங்கள் சைஸ் எடுத்துங்க, அதை எடுத்துகிட்டு ட்ரில்லிங் மிஷினில் வந்து ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வச்சு அடிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹோல்ஸ் வந்து கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போட்டு அடிப்பாங்க. அதனால் வந்து அது வந்து என்ன ஆகுனா பாதியிலே நின்றுடும். அது போல் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நாங்கள் மாட்டிட்டு ஒரு ஆளே தொங்கி பார்த்தாரு. அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு ஆள் தொங்குற அளவுக்கு. அதே போல் வந்து நீங்கள் வந்து தொங்கி நீங்கள் பார்க்க தேவையில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது என்பதை காட்டுறதுக்காக நாங்கள் வந்து தொங்கி காமிச்சோம். நீங்கள் தொங்கி பார்க்காதீங்க. இந்த ஃபேன் மாற்றத்தில் கூட சில பேருக்கு டவுட் இருக்குது. இந்த போல் நட்டு போடுறாங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் ஒன்று கொடுப்பாங்க. அது எங்கே போடுறதுன்னு தெரியாத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மாற்றி போட்டுருவாங்க. கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங் வாஷரை வந்து நட்டு போடுறீங்களே அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரிங் வாஷரை போடணும், போட்டுக்கணும் பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரிங் வாஷரை போட்டு நட்டை போட்டு டைட் பண்ணணும். அப்போ தான் அந்த நட்டை வந்து கரெக்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கும் கையில்லாத அளவுக்கு. அதனால் வந்து ஸ்ப்ரிங் வாஷர் உங்களுக்கு போடுற டவுட் இருந்தால் இதுக்கான இந்த ஃபேன் மாட்டுறதுக்கான வீடியோ வந்து சேனலில் இருக்குது, நீங்கள் போய்ட்டு சேனலில் போய்ட்டு பார்த்துங்க. ஃபுல் அசம்பிளி, ஃபேனுடைய ஃபுல் அசம்பிளி இருக்குது. அதே போல் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.